ஜேஎஸோட கேட்ட ஒரு சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கோலம் வந்து என்னவா மாற்றுறாங்கன்னா கூம்பாக மாற்றுறாங்க. கோலத்தோடைய ஆரம் வந்து எக்ஸ். இப்போ கூம்போட உயரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதான் கேள்வி. இது வந்து இதுவாக மாறுது இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவல்டுன்ற மாதிரி எழுதிக்கணும். கோலம் வந்து என்னவா மாறுது, கூம்பாக மாறுது. குறிப்பாக இது கோலத்தோட கன அளவும் எதுக்கு சமமாக போகுது, கூம்போட கன அளவுக்கு சமம். இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபார்முலா எழுதியாச்சு. கோலத்தோட கன அளவுக்கு நேற்று 4/3 πr3, கூம்புக்கு 1/3 πr² ஆச்சு. அப்புறம் காமனாக இதெல்லாம் வச்சுருங்க. 3 π ஆறு வந்து அடிச்சிட போகிறீங்க. இப்போ வந்து அடிக்கக்கூடாது. 6 ஆச்சு. அந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து கேள்வியில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அப்படி கொடுத்துருந்தா அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அது வரைக்கும் அச்சது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மீதி வந்து என்ன இருக்கும், 4ம் r³ இருக்கும். இங்கே வந்து r² அச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேள்வியிலே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் இங்கே பாருங்கள், எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு கோலம், அதே ஆரமுடைய கூம்பாக, ரெண்டுத்துக்கும் வந்து ஆரம் வந்து ஆர் வந்து சேம்னு நம்மளே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அப்போ நம்ம இங்கே வேல்யூ இது எக்ஸுனா இதுவும் எக்ஸ், ஓகேவா. அப்போ அடிச்சுன்னா இந்த 2 பவரில் ஆச்சுன்னா இங்கே எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும். இது வந்து இது போயிடும். அப்போ 4x = h. ஆன்சர் இது 4x = ஹைட்டு கேட்குறாங்க. 4x சென்டிமீட்டர்.